என்ன மாமா? சரி நான் மெல்ல கிளம்புறேன். மாமா மத்தியானம் வந்துருவீங்கல்ல? இல்லம்மா வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு, நைட் ஆயிடும். 10 நிமிஷம் இருங்க, நான் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன். சரி போ, வா நான் வெயிட் பண்ணலாம். இனி எனக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கறியா? நானும் என் புருஷனுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கறேன். ஆனா நமக்கு தான் சமைக்க தெரியாதே. சரி, அதான் அவ பண்றால, அதை திருடி கட்டி கொடுத்துருவோம். ராசாத்தி, நீ உன் புருஷனுக்கு மட்டும் கட்டு, என் புருஷனுக்கு நான் கட்டிக்கிறேன். இதுல என்ன இருக்கு கண்மணி? நான் என்ன குமர மாமாக்கு தனியாவா சமைச்சு கொடுக்க போறேன்? அவருக்கு பண்ணதை அப்படியே குமர மாமாக்கும் கொடுக்க போறேன். தேவையில்லை, அவருக்கு நான் கொடுத்துக்கிறேன். உனக்கு தான் சமைக்க தெரியாதே கண்மணி. அதெல்லாம் வந்த புதுசுல, இப்ப எனக்கு நல்லா சமைக்க தெரியும். நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு. சரி மாமா, இந்தாங்க மாமா சாப்பாடு. பேசாம ராசாத்தி சமைச்சதையே நாமளும் கட்டி கொடுத்துருவோம். அன்னைங்க 2 பேரும் அவங்க புருஷனுக்கு போட்டி போட்டு சாப்பாடு கட்டி கொடுக்குறாங்க. கபிலனா மில்லுல தான் இருப்பான், அவனுக்கும் பசிக்கும்ல, பாவம். சரி, நாமளும் நம்ம புருஷனுக்கு சாப்பாடு கட்டி கொடுப்போம். அண்ணி சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. என்னங்க, நானும் ராசாத்தி மாதிரி நல்லாவே சமைப்பேன். எதுவும் மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. அப்ப மொத்தமா புடிங்கிட்டு போயிரும்ல? இல்ல, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம ஃபுல்லா சாப்பிடுறேன்னு சொன்னேன். பயப்படாம சாப்பிடுங்க மாமா, நல்லாதான் இருக்கும். என்ன புனிதா, காலேஜுக்கு எப்பவுமே டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்துட்டு போவேன், என்ன புதுசா கேரியர் எல்லாம்? இது எனக்கு இல்ல, அவருக்கு தான். அவரா? ஆமா நீ, அவரும் மெல்ல தானே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஹோட்டல் சாப்பாடு அவருக்கும் ஒத்துக்காது. கொஞ்சம் ஓவரா தான் போறேன். அவன் பண்ண காரியத்துக்கு சாப்பாடு வேறையா? சரி, கொடுத்து தொலை. அண்ணி, அன்னைக்கிட்ட நீங்களே குடுக்கற மாதிரி கொடுத்துருங்கள. இப்படி அக்கறையா இருக்கிற பொண்ணு என் தம்பிக்கு கிடைச்சிருக்காளேன்னு சந்தோஷப்படவா, இல்ல சிக்கல்ல கொண்டு வந்து விட்டுட்டேன்னு நினைச்சு சங்கடப்படவான்னு தெரியல. இது எங்க போய் முடிய போகுதோன்னு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. சரி கொடு. ஏங்க 25 கிலோன்னு சொன்னீங்க, ஆனா 24 தான் இருக்கு. தம்பி, இப்படி பண்ணாதான் நம்ம பொழப்பு ஓட்ட முடியும். இந்த விஷயம் மாமாவுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும் தம்பி, நீங்க கண்டுக்காம போங்க. 4 காசு லாபம் பார்க்க இதான் வழி. மாமாவுக்கு தெரிஞ்சா அதெல்லாம் பண்ண சொல்ல மாட்டாரு. அண்ணா, அதெல்லாம் நிப்பாட்டுங்க, நிப்பாட்டு. அங்கேயே வைங்க. டேய், என்னாச்சு? மாமா, கடைக்கு போக வேண்டிய மூட்டை இது 25 கிலோ இருக்கணும், ஆனா எடை போட்ட 24 தான் காட்டுது. கேட்டா உங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்றேன்னு சொல்றாரு. பண்றது அயோக்கியத்தனம், இதை நான் பண்றதா சொல்லி என் பேரையும் கெடுக்கிறியா? சார், என்ன மன்னிச்சிருங்க. யோ வாய முடியா, எவ்வளவு நாளா இது நடக்குது? இன்னைக்கு மட்டும்தான் சார். பொண்ணுக்கு காலேஜில் சீட்டு வாங்கணும், அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லு. குமரா, இவனுக்கு செட்டில் பண்ணி முதல்ல வேலையை விட்டு அனுப்பு. இனிமேல் இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன் சார். இந்த வேலையில வேண்டாம் மாமா. கபிலா, நீ சும்மா இரு. என் வயசுக்கு நான் வேலை கேட்டு போனாலே கிடைக்க மாட்டேங்குது. அசிங்கப்பட்டு தான் எல்லா இடத்துலையும் திரும்பியிருக்கேன். இந்த வயசுக்கு மேலே இவர் வேலை கேட்டு போனா ரொம்ப கஷ்டமா இருக்கும் மாமா. வேலையை விட்டு தூக்க வேணாம் மாமா. ஏய், தப்பு செஞ்சது அவன், தண்டனை அனுபவிக்கிட்டோம், அப்பதான் புத்தி வரும். அதைத்தான் மாமா நானும் சொல்றேன். தப்பு செஞ்சது இவர் தான். இவர் குடும்பம் எதுக்கு மாமா தண்டனை அனுபவிக்கணும்? 1 மாசம் மட்டும் சஸ்பெண்ட் பண்ணி வேலைக்கு வரவிடாம பண்ணுங்க மாமா. அதுலயே அடிபட்டு அவர் தெரிஞ்சிருப்பாரு. இதை பார், 1 மாசம் கழிச்சு வேலைக்கு வா. 1 மாசத்துல என் மூஞ்சில முழிச்ச என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. போ. யோ போயா. ரொம்ப நன்றிங்க. அதை ஒழுங்கா ரெடி பண்ணி 25 கிலோ சரியா போட்டு அனுப்பி வச்சிரு. சரி மாமா. நீ வாண்ண. அண்ணா, எல்லா முட்டையும் இறக்குங்க. டேய் பாத்ரா, யாரோ நினைக்கிறாங்க போல இருக்கு.
வீட்டுக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் புனிதாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். ரசத்தை என்ன மாமா, நைட்டு தான் வருவேன்னு சொன்னீங்க, இப்பவே வந்துட்டீங்க? வேற வேலையா வந்தேன், இனிமே தான் போகணும். இந்தா ம். உள்ள வை, வர. ம். தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸா? எதுக்கு? நான் உங்ககிட்ட இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னது? நீங்க எனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு நினைச்சு டிஃபன் பாக்ஸ்ல பூ வச்சு கொண்டு வந்திருக்கீங்கல்ல, அத சொன்னேன். ஒருவேளை அண்ணன் பூ வாங்கி அன்னைக்கு வச்சிருப்பான் போல. சரி, இவ பேர ஆசையா எடுத்துக்கிட்டா. உண்மையை சொல்லி கஷ்டப்படுத்த வேண்டாம். ஆமா ரசத்தி, நான் தான் சர்ப்ரைஸா பூ வாங்கிட்டு வந்தேன். உனக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் தான். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ம், சரி மாமா. சொல்லு புனிதா. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு இப்போ இதெல்லாம்? எனக்காக பூலாம் வாங்கி கொடுத்து விட்டுருக்கல. நீ எனக்காக சாப்பாடுலாம் கொடுத்து விட்ட, அதுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேனா? அதே மாதிரி நீ இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல தேவையில்ல. நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். அவ்வளோ லவ்வா? அப்படியும் சொல்லலாம். ஐ லவ் யூ. ஏய், நான் மில்ல இருக்கேன். எனக்கு இப்போ உன்னை பார்க்கணும் போல இருக்கு. இப்பயே வா. ஆமா. சரி, அப்ப நீ நாத்தம்மன் கோயிலுக்கு வந்துரு என்ன? சரி. வந்துட்டு ஃபோன் பண்ணு, சரியா? தோ கிளம்பிட்டு. ஆனா நான் சொல்லவே இல்லைல்ல அவன் என்ன பண்ணான்னு. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? தம்பி கரெக்டா இருக்கும் தம்பி. ஏங்க 25 கிலோன்னு சொன்னீங்க, ஆனா 24 தான் இருக்கு. இதை நான் பண்றதா சொல்லி என் பேரையும் கெடுக்கிறியா? குமரா, இவனுக்கு செட்டில் பண்ணி முதல்ல வேலையை விட்டு அனுப்பு. இது எவ்வளவு நாளா நடந்துட்டு இருந்துச்சுன்னு தெரியல, ஆனா கபிலன் வந்த முதல் நாளே கண்டுபிடிச்சிட்டான். ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கான் கபிலன். நமக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல. 25 கிலோ கொடுக்குற இடத்துல 26 கிலோ போனாலும் பரவாயில்ல. ஆனால் அதுக்கு கம்மியாக மட்டும் கொடுத்துடவே கூடாது. ஒரு வாட்டி பேர் கெட்டு போச்சுன்னா திரும்ப சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு மாசம் மட்டும் வேலைக்கு வர வேணாம்னு சொல்லுங்கன்னு சொன்னான். ஏன்னா அவருக்கும் குடும்பம் இருக்குல்ல. இந்த வயசுல யார்கிட்ட எங்க போய் வேலை கேட்க முடியும்? இந்த மாதிரிலாம் என்கிட்ட சொன்னான். அது மட்டும் இல்லாம இந்த வயசுல அவருக்கு யார் வேலை தருவாங்கன்னு கேட்டான். அவனை பார்த்தா ஒரு பெரிய நிர்வாகத்தை ஹேண்டில் பண்ணுவாங்கல்ல, அவங்கள மாதிரி பேசுறான்பா. ஏண்டா, விதை ஒன்று போட்டா சொரம் ஒன்றா முளைக்கும். அவன் யாரு? பாண்டியனோட புள்ளடா. அவனோட பெருந்தன்மையில கொஞ்சமாவது இருக்காதா? நான் உன் பொறுப்புலாம் இல்லை கொடுத்துட்டேன். நீ என்ன முடிவு எடுக்கிறியோ எடுத்துக்கோ. என்கிட்ட கேட்கணும் கூட அவசியம் இல்லை. சரிப்பா. இனியா, நீ கபிலனை நம்பி கொடு, அவன் ரொம்ப நல்லா பாத்துக்குவான். சரிம்மா. டேய், எனக்கு வச்சு விடுறான். பொண்டாட்டி தானே, வெய். இப்ப யார் கூட போயிட்டு வந்த? தனியா தான் நீ போயிட்டு வந்த. கபிலா, உனக்கும் அவளுக்கும் நடுவுல என்ன நடக்குது? டேய், லவ் கிவ் ஏதாவது பண்ணி தொலைறியா? அம்மாண்டி, இதுல பாதிக்கப்பட போறது அவ கிடையாது, நாம தான். டேய், உங்க அக்காவுக்கு தெரிஞ்சா அப்படியே உசிரிய விட்டுருவாடா.
இந்த விஷயம் அக்காவுக்கு தெரியும் அண்ணி. சரியான நேரம் பார்த்து மாமா கிட்ட சொல்லி எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்கு. என்னடா சொல்ற? ராசாத்தி அப்படி சொன்னாளா? அவ அப்படி சொல்லியிருக்க மாட்டாளே. இல்ல அண்ணி, அக்கா அப்படிதான் சொல்லுச்சு. வேணா அதுகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. இரு, அவளுக்கு ஃபோன் பண்றேன். அவ மட்டும் இல்லைன்னு சொன்னா அப்புறம் இருக்கும் உனக்கு கச்சேரி. ராசாத்தி, உனக்கு கபிலன் லவ் பண்ற விஷயம் தெரியுமா? இவனையும் அந்த புள்ளைய சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னியா? இவன் இல்லனா அந்த புள்ள செத்துருவேன்னு சொன்னாலாமே. என்னடி நடக்குது? சொல்லுடி, என்னடி நடக்குது எனக்கு தெரியாம? நான் இனியன் பேசுறேன். ராசாத்தி கீழே போயிருக்கா. மாப்ள, நீங்களா? உங்க அண்ணி தான். ஏதோ குடும்ப விஷயம் பேசணுமா? பேசு, நான் வரேன். சரி மாமா. ஹலோ, புனிதா கபிலனை லவ் பண்றாளாமே, உண்மையா? ஆமா அண்ணே. என்னடி விளையாட்டு இது? உனக்கு தெரிஞ்ச உடனே என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? இது வீட்டுக்கு தெரிய வந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும். என்ன பண்ண முடியும் அண்ணே? காலம் கடந்துருச்சு. இனி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியெல்லாம் புரிய வைக்க முடியாது. அந்த ஸ்டேஜ் அவங்க தாண்டிட்டாங்க. அக்கா, சும்மாவே இருக்க மாட்டீங்களா? நான் தான் கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருங்க, வெளியில எங்கேயும் சேர்ந்து போகாதீங்கன்னு சொன்னல. அக்கா அவதான் பார்க்கணும்னு சொன்னா. அவதான் சொன்னானா உனக்கு அறிவில்லையா? இப்ப அண்ணி பார்த்த மாதிரி எங்க வீட்டுல யாராவது பார்த்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? சரி, போன வை. புனிதாவும் கபிலனும் லவ் பண்ற விஷயம் பொன்னி வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. அந்த பொன்னி ஃபோன் போட்டு நிச்சயம் பண்ண வரட்டுமான்னு ராசாத்தி கிட்ட கேக்குறாமா. ஓ, அந்த அளவுக்கு போயிட்டாங்களா? ஆமாமா. ஏய், ராசாத்தி ஒரு வாய் இல்லாத பூச்சி. அவளை சமாளிக்கிறது ஈஸி. ஆனா அந்த பொண்ணு இருக்காளே, வாயாடி. வாயி கண்ண வரைக்கும் கிழியும். அவ லேசுப்பட்டவ இல்லடி. ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி நம்மளையே சூட ஏத்தி கும்பிட வச்சிருவா. ஆமாமா, அதான் ஒன்னும் ஓடாம அதை தடுக்க என்ன பண்ணலான்னு உனக்கு ஃபோன் பண்ண. சும்மாவே உன் மாமியாருக்கும் அந்த பொன்னிக்கும் ஆகாது. அந்த நெக்லஸ பொன்னி ஆட்டைய போட்டதுல இருந்து அவ மேல கொலை வெறியில இருக்கா. அவ பொண்ணு கேட்டு வந்தா அவ்வளவுதான், உண்டு இல்லன்னு பண்ணிடுவா. எவ்வளவுக்கு எவ்வளவு பொன்னியும் மரகதமும் அடிச்சு நாரிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நல்லது. நீதான் அந்த ராசாத்தி மாதிரி பேசி வர சொல்லணும். புரிஞ்சுது. இப்ப பாரு எப்படி அசத்துறேன்னு. நான் மாமா கிட்ட கபிலம் புனித காதல் விஷயத்தை பத்தி பேசி சம்மதம் வாங்கிட்டேன். என்னடி சொல்ற? நிஜமாவா சொல்ற? முழுசா கேளுங்க. மாமாவும் சூட்டோட சூடா பெரியத்த கிட்ட பேசி சம்மதம் வாங்கிட்டாரு. அடி பாவி, என்னால நம்ப கூட முடியலடி. ஆமா, அந்த மேனாமினிக்கு மரகதம் எப்படி சம்மதிச்சா? அவ சம்மதிச்சாலும் அந்த கோணவாய் கண்மணி இருக்காளே, அவ எப்படி சம்மதிச்சா? இதெல்லாம் மீறி எப்படி நடந்துச்சு? இதுக்கு மேலதான் நம்ம உஷாரா காய் நகர்த்தணும். தாமதிக்க கூடாது. யாராச்சும் ஏதாச்சும் சொல்லி பெரியத்த மனசை மாத்துறதுக்குள்ள நாம எல்லாத்தையும் பேசி முடிச்சு உறுதி பண்ணிடணும். ஆமாண்டி, கல்யாணக்காரியும் காதும் காதும் வச்ச மாதிரி நம்ம நடத்தி முடிச்சிடணும். அதனால நீங்க நாளைக்கு அண்ணனை கூட்டிட்டு வந்து புனிதாவை பொண்ணு கேட்டுருங்க. சரி, நீயே சொல்லிட்ட. ரைட்டு, விடு. நாளைக்கே ஜாம் ஜாம்னு பொண்ணு கேட்டு வந்து அசத்திரம் பாரு. சரிங்க அண்ணி, நாளைக்கு மறக்காம வந்துருங்க. நான் வச்சிடுறேன். கபிலா, இப்போ இருக்கு என்னையா கோணு வாயின்னு கிண்டல் பண்ற? நாளைக்கு வாடி ஒரு ரப்பர் வாய் அந்த மரகதம் கிழிக்க போறா பார். இப்ப நாம அவகிட்ட பேச்சு கொடுக்கற மாதிரியே அந்த பால்ல மயக்க மருந்த கலந்துட வேண்டியதுதான். அப்புறம் இவ சொன்னாலும் இனியும் கேட்க முடியாது, தூங்கிடுவான். இதோ வரேன் இரு.
என்ன ராசாத்தி பாலா? ஆமா கண்மணி, மாமாவுக்கு. ராசாத்தி வெளியே துணி காய போட்டிருந்தியா? மழை வர மாதிரி இருக்கு. நான் எதுவும் போடலையே. நான் பார்த்துட்டு தான் வந்து சொல்றேன். ஐயோ இரு வரேன். நீ இப்ப குடிச்சாதான் நீ என்ன சொல்ல வந்த நான் கேட்பேன். நீ சொல்றத நான் கேட்கணுமா வேணாமா? சரி சரி. அப்போ சரி, அவன் குடிச்சா என்ன இவ குடிச்சா என்ன, ரெண்டுல ஒரு விக்கெட் காலியானா போதும். சொல்றவ காலியானாலும் ஓகே, கேட்கறவ காலியானாலும் ஓகே. ராசாத்தி, ஐயோ இவன் எழுப்பிடுவான் போல இருக்கே. ஏய் ராசாத்தி. இனியன், என்ன தூங்குறவள போய் எழுப்பிட்டு இருக்கீங்க? இல்ல நீ அவ ஏதோ சொல்லணும்னு வந்தா, ஆனா அப்படியே தூங்கிட்டா. தூங்கிட்டால விடுங்க. பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறால, அந்த டயர்ட் தான். விடுங்க தூங்கட்டும். ஆமால, அது தெரியாம நான் எழுப்ப பார்த்தேன். பாவம் தூங்கட்டும். சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. அவங்க வர சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்ன சங்கடம்? அந்த மரகதம் எப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அவங்க எப்படி இந்த சம்மதத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியல. அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தானே ராசாத்தி ஃபோன் பண்ணி சொன்னா, நீ தானே சொன்ன? ஆமா, இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தேகமாவே இருக்கு. சந்தேகமா இருந்துச்சுன்னா ராசாத்திக்கு ஒரு வாட்டி ஃபோன் போட்டு கேளு. ஹலோ மாப்பிள்ள, நீங்களா? ராசாத்தி எங்க? இல்ல, அவ கொஞ்சம் வேலையா கீழே போயிருக்கா. சொல்லுங்க. இல்ல மாப்பிள்ள, அது என்ன தயங்காம சொல்லுங்க. இன்னைக்கு ராசாத்தி வீட்டுக்கு வர சொன்னா, அதான் வரலாமா வேண்டாமான்னு கேக்குறதுக்காக. எங்க அவதான் வர சொல்லிட்டால, அப்புறம் என்ன தயங்கிக்கிட்டு? தைரியமா கிளம்பி வாங்க. அங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே மாப்பிள்ள? எல்லாருக்கும் சந்தோஷம் தான், நீங்க கிளம்பி வாங்க. அந்த மரகதமே ஒத்துக்கிட்டாங்க போல. ஏதோ ஒண்ணு, நம்ம கபிலனுக்கு நல்ல வழக்கு அமைஞ்சா சரி. போலாமா? கூட்டிட்டு வந்துடுறேன். ஏன் அண்ணி எடுக்க மாட்டேங்கிறாங்க? கபிலன் வீட்டுல தானே இருப்பான். சரி, அவனுக்கு ஃபோன் பண்ணலாம். அக்கா. சொல்லுக்கா. ஏய், அண்ணி எதுக்கு வராங்க? எதுக்கா? நீ தானே ஃபோன் பண்ணி புனிதாவை பொண்ணு பார்க்க வர சொன்ன. கபிலன் புனிதாவை லவ் பண்றான்னு நினைச்சுக்கிட்டு அண்ணி பொண்ணு கேட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா ராசாத்தி, அவங்க இப்ப வீட்ல இருந்து கிளம்பி இங்க தானே வராங்க. வர வழியிலே நம்ம அவங்கள பார்த்து பேசிடுவோம். சரி உட்காருமா. போலாமாம்மா? போலாண்ணே. வாங்க வாங்க, உள்ள வாங்க. வா. அத்தை, அத்தை யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. உள்ள வாங்க. ராசாத்தி எங்க? அவ திடீர்னு கிளம்பி எங்க வெளியே போயிருக்கா. உங்க பொண்ணு எங்க போறான்னு சொல்லிட்டா போறா, இங்க வந்து கேக்குறீங்க? ஐயோ, இவங்க என்ன திடீர்னு தட்டோட வந்திருக்காங்க? ஒருவேளை நம்ம விஷயம் தெரிஞ்சு பொண்ணு கேட்க வந்திருக்காங்களா? இந்த நேரம் பார்த்து அண்ணி வேற வீட்டுல இல்லையே. புனிதாவை பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். இப்படி ஒரு நாள் நீ தட்டை தூக்கிட்டு வந்து நிப்பன்னு நான் எதிர்பார்த்தேன். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு கூட கொஞ்சம் கூட கூச்ச நான் சொல்லு. என்ன தகுதி இருக்குன்னு என் வீட்டு படி ஏறி வந்து தைரியமா என்கிட்டயே பொண்ணு கேப்பீங்க? ஒருத்தவங்க வீட்டு படி ஏறி போறதுக்கு முன்ன நம்ம தகுதி என்ன, தராதர என்னன்னு யோசிச்சுட்டு போகணும். உங்களுக்கு தான் அந்த மாதிரி எந்த நல்ல பழக்கமும் இல்லையே.
எங்க எவன் சிக்குவான்னு ஈனு பல்ல கட்டிக்கிட்டு வந்துட வேண்டியது. இங்க பாருங்க, ரொம்ப பேசாதீங்க. எங்க கிட்ட வேணா உங்க அளவுக்கு காசு பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா அதுக்காக வார்த்தைகளை விடாதீங்க. இங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சம்மதமா, அதுவும் உங்களுக்கு சம்மதமான்னு கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பொண்ணு பார்க்கவே வந்திருக்கோம். என்னடி என்னது? நான் உங்க வீட்டுக்கு என் பொண்ணை கொடுக்க சம்மதம் சொன்னனா? அப்படின்னு யார் சொன்னது உங்ககிட்ட? ராசாத்தி தான் சொன்னா. நான் உங்ககிட்ட போன் பண்ணி சொன்னனா என் வீட்டுக்கு பொண்ணு கேட்டுவான்னு? நீயும் அந்த ராசாத்தியும் பிளான் போட்டு தான் காய் நகர்த்துறீங்களா? நீ அவ வர சொன்னான்னு சொல்ற, ஆனா இந்த நேரம் பார்த்து அவ வீட்ல இல்லாம வெளியில போயிருக்கா. அப்படி இப்படி பேசி பிரச்சனை பண்ணி என் பொண்ணை கொத்திட்டு போலான்னு பாக்குறீங்களா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. வந்துட்டாளுங்க. அழுகி போன பழத்தையும் காஞ்சி போன பூவையும் சீரன் எடுத்துக்கிட்டேன். நீ எதுக்கு இவ்வளவு பதற? அவங்க என்ன கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க. நம்ம வண்டியில போனா அவங்கள பிடிச்சிடலாம். ஏம்மா, அவங்க அப்படியே வீட்டுக்கு போயிருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. இங்க பாருமா, கபிலனுக்கு அவங்க இஷ்டப்பட்டா புனிதாவை கொடுக்கட்டும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போட்டோம். அவ்வளவுதானம்மா. இதுக்கு எதுக்குமா நீ இவ்வளவு பதட்டப்படுற? வாமா போவோம். நானும் வரேன்க்கா. எதுக்கு இன்னும் பிரச்சனை ஆகுவா? மரியாதையை நீ மில்லுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். அண்ணே நீங்க வாங்க, போலாம். உங்களுக்கு ஃபோன் பண்ணி வரட்டுமான்னு கேட்டோம். நீங்களும் வாங்கன்னு தானே சொன்னீங்க. உங்க பெரியம்மாவுக்கு முழு சம்மதமா? அவங்க ஏதாவது சொல்லுவாங்களான்னு கேட்டப்போ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வாங்கன்னு தானே சொன்னீங்க. ஏங்க, நீங்க சும்மா ராசாத்தியை பார்க்க வரீங்கன்னு நினைச்சேன். இந்த விஷயமா வரீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. மரியாதை கேட்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்புங்க. இதுக்கு மேல இங்க எனக்கு என்ன வேலை? வா போலாம். ச்சே, சீவி சிங்காரிச்சி சபையில கூட்டிட்டு வந்து மூக்க அறுத்து விட்டுட்டல. ஐயோ அண்ணி, நான் உங்களை வர சொல்லவே இல்ல அண்ணி. நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. எதுவும் பேசாத. எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு அப்படியே அரைஞ்சேன்னு வச்சுக்கோ. உன்னெல்லாம் நம்பன பாத்தியா? அதுக்கு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேமா. இல்ல அண்ணி. ஏய், இவகிட்ட என்ன பேச்சு? வா போலாம். அண்ணி வேண்டாம் அண்ணி. அண்ணி சொல்ல கேளுங்க அண்ணி. ஏண்டி, உன்னை இந்த வீட்ல வச்சிருக்கிறதே பெருசு, உன் தம்பிய வேற இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர பாக்குறியா? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது பண்ண இந்த வீட்லயே நீ இருக்க மாட்ட. என் பொண்ணு விஷயத்துல தலையிட நீ யாருடி? எனக்கு தெரியும் என் பொண்ணுக்கு யார மாப்பிள்ளையா பார்த்து எப்படி கட்டி வைக்கணும்னு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கிறுக்குத்தனை ஏதாச்சும் பண்ண இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன் பாத்துக்க. நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. ஆனா அவங்களுக்கு வேற யாரோ நான் ஃபோன் பண்ணி வர சொன்ன மாதிரி வர சொல்லிருக்காங்க. விளையாடுறியா நீ? நீ ஃபோன் பண்ணாம வேற யார் பண்ணிருப்பா? அம்மா, ராசாத்தி சொல்றது சரிதான். இது அவ பண்ணது கிடையாது, வேற யாரோ பண்ற விஷயம். ஏன்னா ஏன் முன்னாடி தான் ராசாத்தி ஃபோன் பேசினா. அவங்கள அவ வாங்கன்னு கூட சொல்லல. வேற யாரோ, அதுவும் ராசாத்திய பிடிக்காதவங்க அவ பேரை கெடுக்கணும்னு பண்றாங்க. அவ பேரை யூஸ் பண்ணி நம் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டே இருக்காங்க. அன்னைக்கு கூட புனிதாவுக்கு பார்த்த மாப்பிள்ளை வீட்டுல இவ பேரை யூஸ் பண்ணி தான் புனிதாவை பத்தி தப்பு தப்பா சொல்லிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்பவும் பண்ணிருக்காங்க. ஓ, அப்ப இது கண்மணி வேலையா தான் இருக்கும் போல இருக்க. அவளுக்கு இருக்கு. கூடிய சீக்கிரம் அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். நீ ஒரு பக்கம் பாரு, நானும் என் பங்குக்கு யாருன்னு பாக்குறேன். நீ தைரியமா இரு, இனி நம்ம ராஜ்யம்தான். சரி கண்மணி, நீ பேசிட்டு சொல்லு, இல்லனா நான் நாளைக்கு அங்க வரேன். சரிம்மா. ஐயோ, இவ எல்லாத்தையும் கேட்டிருப்பாலும். இருக்காது இருக்காது. பொன்னிய வீட்டுக்கு வர வச்சு அசிங்கப்படுத்தினது நீதானே? நான் இல்ல. நடிக்காதடி.
திரும்ப உன்னை விட்டேன்னு வை, பல்லு பேந்துரும். யார்கிட்ட போடுற உன் நாடகத்தை? நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு ராசாத்திய சுத்தமா பிடிக்காது. அவளை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா கண்மணி? உன்னை பத்தின வீடியோ என்கிட்ட இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? அத மட்டும் அக்காவுக்கு போட்டு காட்டினேன்னு வை, உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. இனிமே ராசாத்திக்கு ஏதாவது பிரச்சனை பண்ண நீ இந்த வீட்லயே இருக்க மாட்ட. அடுத்த தடவை நான் இந்த மாதிரி பேசிக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டேன். நீ பண்ணதை விட 10 மடங்கு பண்ணிட்டு போயிடுவேன். ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டுல இருக்கிறதா இருந்தா இரு, இல்ல உன்னை இந்த வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவேன். ஜாக்கிரதை. ஏய், என்னடி சொல்ல போற? நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்க போறியா? ஆமா அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க. உன் மன்னிப்பு யாருக்குடி வேணும்? நீ மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? எப்படி இருந்தாலும் நாங்க அங்க அசிங்கப்பட்டது தானே. அண்ணி, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. நான் சத்தியமா உங்களுக்கு ஃபோன் பண்ணல. நீயும் உன் புருஷனும் சேர்ந்து நல்லா அவமானப்படுத்தி என்ன அனுப்பியிருக்கீங்க. நல்ல வேளை அத்தை இல்ல. அத்தை இருந்திருந்தா அந்த மரகதம் அவங்களே அசிங்கப்படுத்தி அனுப்பியிருப்பா. அண்ணி, மாமாவுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது அண்ணி. நான் நேரம் வரும்போது மாமா கிட்ட பேசிட்டு சொல்றேன். அம்மா சாமி, நீ இது வரைக்கும் எங்களுக்கு பண்ணதெல்லாம் போதும். நீ இனிமே எதுவும் பண்ண வேணாம், போனும் பண்ண வேணாம். உன் பொழப்ப மட்டும் நீ பாத்துக்கிட்டா போதும். எங்க பையனுக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். உனக்கு ஒரு கும்பிடு, உன் குடும்பத்துக்கு ஒரு கும்பிடு. ஆளை விடு. அண்ணி, அண்ணி, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒழுங்கா வேலை பாக்குற வழிய பாரு. 4 காசு சம்பாதிச்சாதான் ரோட்ல போற நாய் கூட நம்மள பார்த்து வாலாட்டும். இல்லனா அது கூட கொலைக்கதான் செய்யும். இது பாரு, அவ்வளவுதான். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. அப்புறம் உன் இஷ்டம். முதல்ல ஒரு மாப்பிள்ளை பார்த்தோம். அப்போ அவங்க வீட்டுக்கு யாரோ ஃபோன் பண்ணி புனிதாவை பத்தி தப்பா சொல்லிருக்காங்க. யாருன்னு கேட்டா ராசாத்தி பேரை சொல்லிருக்காங்க. ராசாத்தியா? இப்ப பொன்னி அன்னைக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு பொண்ணு கேட்க வாங்கன்னு சொல்லிருக்காங்க. யாருன்னு கேட்டா ராசாத்தி பேரை தான் சொல்லிருக்காங்க. இதெல்லாம் யாரோ ராசாத்தி நல்லா வாழக்கூடாதுன்றதுக்காக பிளான் பண்ற மாதிரியா இருக்குடா. அப்ப வாழ்க்கையை யார் கெடுக்க நினைக்கிறாங்கன்னு தான் தெரியல. முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். இப்பதான் இதுவே உனக்கு புரியுதா? நீ எல்லாம் ரொம்ப லேட்டுடா. எனக்கு என்னமோ அந்த ஆளு உங்க வீட்டு ஆளுகளா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குடா. டேய், ஏதாவது பேசணும்னு சொல்லி பேசாதடா. எதிர்பார்த்தது தானே. எங்க வீட்டு ஆளுங்க எதுக்கு இந்த மாதிரி பண்ண போறாங்க? அதைத்தாண்டா நம்ம கண்டுபிடிக்கணும். டேய், ஆளே யாருன்னு தெரியல. இதுல அவங்க எதுக்கு பண்றாங்க, எப்படி பண்றாங்க, அதுல ராசாத்தி பேரை ஏன் யூஸ் பண்றாங்கன்னு எப்படா கண்டுபிடிக்கிறது? மாப்பிள்ள, உன் வீட்டில் எல்லாரும் இருக்கிற நேரமா பார்த்து எனக்கு கால் மீன் ஒரு மெசேஜை போடு. நான் என்ன பண்றேன், உனக்கு கால் பண்ணி அந்த மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து பேசுற புரோக்கர் மாதிரி பேசுறேன். அப்ப மாப்பிள்ளை வீட்டு நம்பர்னு சொல்லி நான் என் நம்பரை கொடுத்துட்றேன். அந்த ராசாத்தி பேரை யூஸ் பண்ற ஆளு எப்படியும் எனக்கு கண்டிப்பா ஃபோன் பண்ணி உங்க குடும்பத்தை பத்தியும் புனிதாவை பத்தியும் தப்பா பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணுவான். அப்போ அவனை நாம கையும் களவுமா பிடிச்சிடலாம். எப்படி? ஐடியாலாம் நல்லா தான்டா இருக்கு. ஆனா எங்க வீட்டு ஆளுங்கிறத தான் என்னால நம்ப முடியல. இங்க பாரு, இந்த ஐடியாவை நாம செயல்படுத்தினா ஆடு தானா வெளியே வந்து சிக்கிற போது. இங்க பாரு நீயா, நான் சொல்ற மாதிரி பண்ணு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி. மறக்காம எனக்கு மெசேஜ் போடு. வீட்டுல எல்லாரும் இருக்கணும். சரிடா. நானும் கபிலனும் ஒண்ணு சரிபோன்ற நம்பிக்கையே இல்ல அண்ணி. அப்படிலாம் சொல்லக்கூடாது புனிதா. இல்ல அண்ணி, சாதாரணமா கபிலனுக்கு என்ன பொண்ணு கேட்டு வந்ததையே அம்மாவால தாங்கிக்க முடியல. அவங்க கபிலனெல்லாம் எந்த காலத்துக்கும் ஏத்துக்க மாட்டாங்க அண்ணி. அதை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. இவதான் மரகதத்தை சரியா புரிஞ்சு வச்சிருக்கா. அப்படியெல்லாம் ஒரேடியா அத்தை ஏத்துக்க மாட்டாங்கன்னு நீயா முடிவு பண்ணாத. எடுத்து சொன்னா பெரிய அத்தை புரிஞ்சுப்பாங்க.
அவங்களுக்கு எடுத்து சொல்ல மாமாவால மட்டும்தான் முடியும். அதனால நேரம் வரும்போது எல்லாம் தானா நடக்கும். உன்னையும் கபிலனையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரியா? இன்னும் புனிதாவை கபிலனுக்கு கட்டி கொடுக்குற நினைப்புல தான் இருக்கியா? நீ எல்லாம் எந்த நம்பிக்கையில வாக்கு கொடுக்குற? உனக்கு அந்த நினைப்பே வரக்கூடாதுன்னு தான் உன்னை மரகதத்துக்கிட்ட மாட்டி விட்டு அசிங்கப்படுத்தின. அப்படியும் நீ அடங்கலையா? உனக்கு இதெல்லாம் பத்தாதிரி, இதை விட சிறப்பான சம்பவத்தை நடத்தி காட்டுறேன். அப்பவாவது அடங்குறீங்களான்னு நானும் பாக்குறேன். எல்லாரும் இருக்காங்க. இதுதான் நமக்கு சரியான நேரம். இப்ப அழக ஃபோன் பண்ண சொல்லுவோம். மாப்பிள்ளை மெசேஜை போட்டேன். நம்ம பர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். சொல்லுங்க, யாரு? தம்பி, நான் புரோக்கர் பேசுறேன்ப்பா. நீங்க உங்க தங்கச்சிக்கு ஒரு வரன் பார்த்தீங்கல்ல? ஆமா. இப்ப கிழக்குல இருந்து ஒரு வரன் வந்திருக்குப்பா. ஏப்பா, நல்ல வரன்பா. தம்பி, நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்பர் கொடுக்குறேன். நீங்களே ஒரு வார்த்தை பேசிருங்க. சரிங்க, ஓகே. நம்பர் கொடுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்பரு கரெக்டா நோட் பண்ணிக்கிறங்க. சொல்லுங்க. நோட் பண்ணு. 96 96 000 30 பா. 47 47 282 282. நீ பேசிட்டு கூப்பிடுங்க தம்பி. நல்லது நல்லது நல்லது, வைக்கிறேன்பா. சரிங்க. டேய், பரவாயில்லையா, வீடு பக்கத்துலயே இருக்கு. போஸ்ட் ஆஃபீஸில் வேலை, கை நிறைய சம்பளம், அது வேற பிஸ்னஸ் வேற இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன வேணும், பேசிடு. நல்ல நேரம் வரட்டும். நல்ல காரியம் பேச போகும்போது இதெல்லாம் பார்க்கணும். மறக்காம நல்ல நேரம் பார்த்து ஃபோன் பண்ணிடு. சரிப்பா. இங்கே பேச வேண்டியதானே, எதுக்கு இப்ப வெளியே போற? ஹே, இங்க எப்படி பேச முடியும்? திடீர்னு உன் மாமியார் காரி வந்தா என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பாக்குறீங்களேன்னு நம்மள தொடப்ப கட்டியால சாத்தி போடுவா. தேவையா அது? ஆமா ஆமா, அத்தை மட்டும் ராசாத்தி வாழ்க்கையை கெடுக்க என்ன வேணாலும் பண்ணலாம், அது தப்பில்ல. நாம அவங்க பொண்ணுக்கு நம்ம தம்பிய கட்டி கொடுக்க பிளான் பண்ணா அது தப்பா? ஏய், இப்படிலாம் பேசினா மரகதம் பொண்ணு தர மாட்டாடி, பாத்துக்கோ. இத பாரு கண்மணி, ஏதாச்சும் பண்ணி நம்ம கார்த்திக்கு புனிதாவை கட்டி வைக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. சரி, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ ஹலோ, யாரு? பாரியையா வீட்டுல இருக்கிற பொண்ண நீங்க பொண்ணு பார்க்க சம்மதம் தெரிவிச்சீங்களா? பாடி மவளே, சிக்குனியா? ஆமா ஆமா, என் மகனுக்கு தான் பார்த்துருக்கோம். ஆனா அவங்க எதுவும் சொல்லலையே. அவங்க எப்படி சொல்லுவாங்க? அந்த பொண்ணோட பழக்க வழக்கம் அப்படி. எப்படி சொல்றீங்க? அந்த பொண்ணு காலேஜுக்கு போறதா சொல்லிருப்பாங்களே, ஆனா உண்மை அது இல்ல. அவ ஒரு பையனை லவ் பண்ணி அவனை கூட்டிக்கிட்டு எங்கேயோ ஓடி போய் 2-3 நாள் எங்கேயோ தங்கிட்டாங்க. அவ்வளவுதான் மாப்ள. யார் அது? என் தங்கச்சி பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறது, அதுவும் ராசாத்தி பேர கூசாம போய் வேற சொல்றாங்க. அது யாரு என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். மாப்ள, அவ்வளவுதானே மாப்ள. அதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இரு, அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஸ்பீக்கர்ல போட்டுறேன். ஹலோ, யாரு? யாரு? ராசாத்தி தானே பேசுறீங்க? ஆமாங்க, ராசாத்தி தான் பேசுறேன். ஏக்கா, என் பையனோட வாழ்க்கையை காப்பாத்துறீங்கல்ல, உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும்க்கா. அப்படி என்னங்க பண்ண போறீங்க? நான் என் வீட்டுக்கு வர மருமகளுக்கு ஒரு 5 பவுண்ட்ல தாலி செயின் போடலாம்னு எடுத்து வச்சிருந்தேன். ஆனா அந்த பொண்ணே சரியில்லைன்னு நீங்க சொல்லி தானே எனக்கு தெரிஞ்சிச்சு. இங்க பாருங்க, என் பையன் வாழ்க்கையை காப்பாத்துற உங்களுக்கு நான் அந்த நகையை கொடுக்கலாம்னு இருக்கேன்க்கா. நீங்க ஆசைப்பட்டுட்டீங்கல்ல, அப்போ நீங்க பொன்னியம்மன் கோயில வாங்கிக்கங்க. இதோ இப்பவே வரேன். வாங்க வாங்க, உங்களுக்காக நாங்க அங்க காத்துக்கிட்டு இருப்போம். வச்சிருங்க. உடனே வரேன். எப்படி மாப்ள?
வரட்டும், யாருன்னு பார்த்து 2 இழுத்தாதான் அடங்குவாங்க. ஆமா மாப்ள, 2 இழுலாம் பத்தாது, அப்படியே பக்கு 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 பக்குன்னு வாயிலேயே குத்தணும். அடுத்த தடவை இந்த மாதிரி யார் பேரையும் யூஸ் பண்ணி அந்த பொம்பளை பேசவே கூடாது. வா போலாம். சரி. அப்பு, உங்க அப்பா நல்லா இருக்காரப்பா? நல்லா இருக்காருங்க. நல்லா இருக்காருங்க. நானும் உன் அம்மா மாதிரி தான்ப்பா. பரவாயில்ல, இங்க இருக்கேன். சரிப்பா, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். ஆமா, என்ன விஷயமா இங்க வந்தீங்க? கோயில்ல சாமி கும்பிடவாப்பா? இல்ல, ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்டா? ஆமா. அவன் யாரு? அழகர் அவன் பேரு. அழகரா? பேர்லயே அழகுன்னு வச்சிருக்கா. நல்லா அழகா இருப்பானப்பா. ஏங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க? இல்லப்பா, அவனுக்கு பொம்பளை வேஷம் போட்டா நல்லா இருப்பானா? ஆம்பளை வேஷத்திலேயே பார்க்க முடியாது, பொம்பளை வேஷம் வரையா? டேய், நான் தாண்டா அழகரு. எதுக்கு சுத்தி வர்றான்? என்னடா கோலம்? அது எதுக்கு இந்த கெட்ட? ஏன்னா வரவ என்னையும் பார்த்துட்டானா அப்படியே வாசப்படியோட ஓடி போயிருவா. அதனாலதான் பொம்பளை வேஷத்துல வந்தேன். இங்க பொம்பளையோட பொம்பளையா சாமி கும்பிடுற மாதிரி அந்த பொம்பளைய கையும் குளமா புடிச்சு போடலாம். சூப்பர்ரா, உனக்கும் மூளை இருக்குடா. நான் கோயிலுக்கு வந்துட்டேன். அப்படியா? இங்க கோயிலுக்கு பக்கத்துல ஆலமரம் இருக்கு, அதுக்கு கீழே வந்துருங்க. சரி, வாங்க வாங்க. நான் தங்கச்செங்கலியோட உங்களுக்காக ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, வரட்டும். நீயே மாப்பிள்ளை என்ன ஒரு மாதிரி பாக்குற? அவங்க வந்துட போறாங்கடா. வாடா, வா, போயிரும். இவதானா?